ரொம்ப உதிரி உதிரியா செம்ம டேஸ்டா இருக்கக்கூடிய சுறா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் 1/2 கிலோ சுறாவை ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் வச்சு. இந்த சுறா வந்து சீக்கிரமா வெந்துடும், ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதோட தோல் எல்லாமே எடுக்கணும். இப்படி லைட்டா இப்படி சுரண்டி எடுத்தீங்கனாலே அதோட தோல் வந்துடும். தோலோடையும் சமைக்கலாம், பட் லைட்டா மண் நரன்னு தெரியும். இப்போ இதுல சென்டர் முள்ளு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் உதிர்த்து வச்சுக்கலாம். இப்படி எல்லா மீனையும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உதிர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும், பட் அதை நம்ம வதக்கும் போது கரெக்ட் ஆயிரும். இப்போ கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை தேங்காய் எண்ணெயில பண்ண போது நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம உதிர்த்து வச்சிருக்க சுறாவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வெங்காயத்து கூட சேர்த்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த உதிரி உதிரியா வர்ற அளவுக்கு வெந்து பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா கடைசியா தேங்காய் திருவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான சுறா போட்டு ரெடி. இப்படி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.